இந்த புத்தகத்தை குனிந்து படிக்கும்போது வருங்கால தலைமுறை நிமிர்ந்து நிற்கும் என்பதற்காக நாம் அவருக்கு, ஏனால் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் நிகழ்காலத்தை குனிந்து தேடுகிறான் என்றால் எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்குத்தான். இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை நான் அமெரிக்க நுண்துளை இந்த அறுவை சிகிச்சை, அதை இரைப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை இதில் நான் தலைவராக இருந்தேன். அப்போது துணைத் தலைவராக இருந்தேன். ஆனால் அப்போது யாரெல்லாம் இந்த அறுவை சிகிச்சையில் சிறப்புற செய்கிறார்களோ அந்த காணொளிகளை பார்த்து அதை மதிப்பீடு செய்வது என்னுடைய பணி. நான் இப்படி பார்க்கிற போது ஒரு காணொளி மிக எளிதாக இந்த நுண்துளை அறுவை சிகிச்சையை கையாண்டு செய்திருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தது. நான் அப்படி ஒரு பேரை அதுவரை கண்டதே இல்லை, கேட்டதும் இல்லை. அது இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மருத்துவரின் பெயர் பழனிவேலு என்று இருந்தது. அதற்கு பிறகுதான் நான் இந்தியாவிற்கு பலமுறை வந்தேன், கோயம்புத்தூர் வந்தேன். அவர் நேரடியாகவே அந்த அறுவை சிகிச்சை செய்கிறதை பார்க்கிற ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றேன். தேர்ந்த தன் கைகளால் அவர் அந்த அறுவை சிகிச்சை செய்வதை பார்ப்பது ஒரு பேரற்புதம் என்று பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு VN ஸ்ரீகண்டே என்கிற அவர் ஒரு மருத்துவ மேதை, ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவன் முதல்ல நல்ல நடைப்பயிற்சி செய்யணும், உடலை தகுதிப்படுத்திக்கணும். பிறகு 100 மீட்டர் ஓடும்போது ஒரு புலிப்பாய்ச்சல் போல ஓடணும். பிறகு தொடர் ஓட்டம், மாரத்தான் ஓட்டம், நீண்ட தூர ஓட்டம் ஓடும்போது அதற்கு தன் திறனை, தன் ஆற்றலை முழுமையாக செலவத்தி விடாமல் தேக்கி வைத்து ஓடணும். அது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு தேவையான அத்தனையும் மருத்துவர் பழனிவேல் அவர்களிடத்திலே இருந்தது என்கிறார். 1982 கர்நாடகா நடந்த கருத்தரங்களை இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை, லேப்ரோஸ்கோபி, இதை பற்றி அறுவை சிகிச்சையை ஒருத்தர் பேசினாரு. இது ரொம்ப ஆபத்தான நவீன முறை, இதை தேவையில்லாம பரப்புரை செய்து கொண்டிருக்கிறாருங்கிற கடும் கண்டனம் அங்கே எழுந்தது. ஆனால் இது நிகழ்ந்து சரியாக 10 ஆண்டுகளில் அறுவை சிகிச்சை உலகத்தையே பெரும் தாக்கத்தை தன்வயப்படுத்திக் கொண்டிருந்தது. இந்த லேப்ரோஸ்கோபி, இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை முறை தன்வயப்படுத்திடுச்சு உலகத்தை. அப்போது அவர் அதே தான் சொல்றாரு. நான் பல அறுவை சிகிச்சை இதுகளை பார்க்கும்போது எனக்கு தெரியாதப்போ ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன் இந்த அறுவை சிகிச்சை முறையில் தென்னிந்தியாவிலிருந்து கோயம்புத்தூர்லிருந்து ஒரு அசாத்திய சாதனையை படைத்து உலகத்தையே தன் பக்கம் திருப்புகிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான் என்று நான் அப்போது கனவிலும் நினைக்கலைங்கிறார். அது நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் அவர்கள் தான். சில வரிகளில் சில வார்த்தைகளை, சில பக்கங்களை படிக்கும்போது நாம் உறைந்து போவோம். அப்படி பல பக்கங்களில் நான் உறைந்து இருந்தேன். அதிலே ஐயா சொல்லுகிறாங்க, ஒரே மாதிரி அறுவை சிகிச்சை தான், ஒரே மாதிரி தினந்தோறும் அதே தான். ஆனால் நோயாளிகள் ஒவ்வொருவரும் புதியவர்கள் என்கிறார். சிகிச்சை முறை ஒன்றுதான், நோயாளிகள் புதியவர்கள். இது அலுப்பு தட்டுமா என்று, இது அலுப்பு தட்டக்கூடிய ஒன்று என்று நான் எப்படி சொல்வது? முழு ஈடுபாட்டோடு செய்தேன், முழு ஈடுபாட்டோடு இந்த பணியை செய்தேன். என்னுடைய கால சிறகுகள் மிக வேகமாக பறந்தது, உயிரை பறந்தது. அதனுடைய சிறகுகளின் நீளம், அந்த சிறகுகள் மிக நீளமானது, மிக வலிமையானது. புத்துணர்வு தரும் காற்றின் திசையில் நீலவானில் பறக்குகிற போது களைப்பு ஏற்பட வாய்ப்பேது என்கிறார். அப்படி செய்கிற தன் வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிற ஒரு பெருந்தகை, ஒரு சேவையாக நினைத்து செய்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா பழனிவேல் அவர்கள். அவர் படித்து இந்த இடத்திற்கு நாம் ஒருவர் சாதனையாளரை பார்க்கும்போது பொறாமைதான் வரும். இந்த சாதனையில் நின்று பார்க்கும்போது காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்கிறார், ஒருவன் சாதனையை பார்த்து நீ பொறாமைப்படாதே, அதை சாதிப்பதற்கு அவன் கொடுத்த வேலை, அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்களை ஒரு தடவை பார்த்தீர்கள் என்றால் பொறாமை வராது, பெருமைதான் வரும் என்று. படிப்பதற்கு ஒரு மகன் போராட்டம் நடத்தல, பெரும் போர் செய்திருக்கிறார். அப்படிதான் சொல்லணும், பெரும் போர்.
17 வயதில் 8ஆம் வகுப்பு சேர்ந்திருக்கிறது. என்னிடத்திலே நேரே சொன்னார், அது புத்தகத்திலும் பதிவு. 17 வயதில் 8ஆவதில் சேர்ந்த ஒரு மகன் வறுமை, அதை தாண்டி உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆகச்சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் வறுமை. அந்த வறுமைதான் இவ்வளவு பெரிய மேதையை, ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த வறுமைதான். எவ்வளவு தூரம் உயரே வந்தாலும் தான் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை வீட்டை இன்று வரை பராமரிக்கிற ஒரு மகத்தான மனிதன் நம் மண்ணில் உண்டு என்றால் அது நம்முடைய ஐயா பழனிவேல். நீங்க மரம் உயர்ந்திருக்கும், பூக்கள் பூத்திருக்கும், காணிகள் காய்கள், இதைத்தான் நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு நீர் கொடுத்து உயிர் கொடுத்து தாங்கி நிற்கிற வேறு எவர் கண்ணுக்கும் தருவதில்லை. நாம் அதுக்கு நன்றியும் பாராட்டுவதில்லை. ஆனால் மரம் மறப்பதில்லை. பூக்களை அதன் வேரில் தூவி நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும். அப்படித்தான் நம்முடைய ஐயா பழனிவேல் அவர்கள் தன்னை உருவாக்கிய, படிக்க முடியல, பள்ளிக்கூடத்து வாய்ப்பு இல்லை, மலேசியால படிச்ச கல்வி இங்க தொடர முடியல, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல வையாபுரிங்கிற ஒரு ஆசிரியர், அது நல்வாய்ப்புன்னு சொல்றது, அதிர்ஷ்டம்ங்கிறாங்க, நம்ம நல்வாய்ப்புங்கிறோம். எதிர்பாராத நல்வாய்ப்பு, திடீர்னு வா, அதை ஒருத்தன் இடைநிறுத்தம் செஞ்சுட்டான், அந்த வாய்ப்பை உனக்கு தரலான் இருக்கேன், நீ படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க, தினம் வந்து பள்ளிக்கூட வாசல்ல நின்றுட்டு இருக்கியே, உனக்கு கொடுக்குறேன், நீ தொடரு, நீ நிறைய சாதிப்பாய், நான் நம்புறேன் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. அதுல சிக்கல். சட்டப்படி மலேசிய கல்வி முறைக்கு நமக்கு நிறைய மாறுபாடு இருக்கு. அதை சொல்லாம சேர்த்தது குற்றம், சட்டப்படி தவறுனா அதையும் மீறி வையாபுரிங்கிற ஒரு மகத்தான மகன் இந்த மானுடனின் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார், சேர்த்துக்கிறார். அதுல இருந்து படிச்சு எல்லாம் பியூசியில பேர் நிறைய மதிப்பெண் பெற்றால் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியல. அதுல ஒவ்வொருத்தரும் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அதுல குறிப்பா நிலத்துக்கு மதில் வேலி போடணுங்கிறதுக்காக கல் உடைக்கும் போது கல்லில் கையில் அடிபட்டு அது வீங்கிருது, அது பிரச்சனை ஆயிடும். நமக்கு ஒரு மரபு இருக்கு, நம்ம மண்ணில் நம்ம முன்னோர்களுக்கு எது ஒன்றையும் சோசியம் கேட்கணும், குறிகாரன்ட்ட கேட்கணும் அப்படின்னு. அப்படித்தான் தங்கச்சி தனலட்சுமி அவங்க இழந்துடுறாங்க. ஐயா அவர்கள் மருத்துவத்துட்டு கொண்டு காட்டாம இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்கணும், போக வேணாம்னு குறி பார்க்கணும், போக வேணாம்னு சொன்னா போகக்கூடாது, போகணும்னு சொன்னா போகணும். அப்படி தன் தங்கையை இழந்தவர். இதுக்கும் அதே மாதிரி கைக்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் மருத்துவத்தை போவானான்னு குறி சொல்லுதுன்னு சொல்லி கட்டை போட்டு நிறுத்திடுறாங்க. அவருக்கு தாங்க முடியல. அப்ப தன்னுடைய மாமா சின்னசாமியை அந்த அவரை கூப்பிட்டு, தன்னுடைய மாமா துரைசாமியை கூப்பிட்டு அவரை வந்து நாமக்கல்ல இருக்கிற மருத்துவர் காளியப்பன் போய் காட்டும் போது அந்த காளியப்பன் தான் பெரிய திசைக்கு அவரை மாற்றுகிறார். அவருடைய உருவத் தோற்றம் பாருங்க, எந்த அளவுக்கு வணிகிறார் பாருங்க. சுருள் முடி, வெள்ளை உடை, முகத்தில் ஒரு முடி இல்லை முழுக்க சவரம் பண்ணியிருக்கிறார், கை விரல் நகங்களை எல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறார், அந்த காலணி பளபளப்பா இருக்கு, இதெல்லாம் கவனிச்சுக்காரு. அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளவு கவனிச்சு அவ்வளவும் தனக்குள் வாங்கி அந்த கழுத்தில் தொங்க விட்ட அந்த டெத்தாஸ்கோப் இதெல்லாம் பார்க்கும்போது இவரை மாதிரியே நாமும் ஒரு நாள் மருத்துவர் ஆகணுங்கிற அந்த கனவு அவருக்குள்ள வரும். அது ஒரு பெரிய தாக்கத்தை அவர்களை ஏற்படுத்துது. அதை பண்ண மருத்துவ கனவா அதுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து அவர் பெரும்பாடுபட்டிருக்காரு அதில் படிக்கிறதுக்கு. அதுல என்ன கடைசியா சிபாரிசுக்கு வந்து நிக்குது. மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண்ணை வச்சு தனக்கு கிடைச்சிரும் நினைச்சா சிபாரிசு அதுலதான் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்லை, ஏன்னா ஏழை, தனக்கு எந்த பின்பலம் இல்லை, அரசியல் பின்பலம் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்னா தன்னுடைய மாமா துரைசாமி மறுபடி போய் தேர்றாரு. அவரை போய் பார்க்கும்போது அவர் ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்களை சொல்றார், தமிழ் பேரறிஞர், அவர் உங்களுக்கு தெரியும். அது அவரு வந்து சொல்றாரு, நீ போய் மாரப்பக்கொன்று போய் பாரு, அவர் விடுதலை போராட்ட ஈகி, அவரை போய் பார்த்தா அவரு சொல்றாரு, நான் வயசாகி போச்சு, என்னை யார் மதிப்பா, நான் யாரை போய் பார்க்கறதுன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் சரி வா பாப்பம் என்று கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறாங்க. அவரு சந்திக்கும் போது அவரு விடுதலை போராட்ட ஈங்கிறதுனால அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அவரு நீ இந்த என்சிசி என்எஸ்எஸ் இதுல எல்லாம் சான்றிதழ் வச்சிருக்கியான்னு கேட்கிறார். அப்ப அந்த ஐயா மாரப்பக்கம் இவர் தான் சொல்றாரு, இல்ல இல்ல அவன் வந்து இந்த இல்ல வேளங்காட்டு ராமசாமி அவர் தான் கூட்டிட்டு போறாரு, அவர் தான் தியாகி. அவர் கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அவன் சிற்றூர்ல இருந்து படிச்சவன், அதனால படிப்பை தவிர வேற எதுலையும் கவனம் செலுத்த முடியல, அதனால இந்த மாதிரி கூடுதல் தகுதி சான்றிதழ் அவன்கிட்ட இல்லைன்றாரு. சரி நான் பாக்குறேன்ட்டு எப்படியோ ஒரு வழியாக அவருக்கு வந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில படிக்க வாய்ப்பு கிடைச்சிருது. ஆனால் அப்பவும் அதுல எந்த மகிழ்ச்சியும் அவருக்கு இல்லை. ஏன்னா நான் படிச்சு பெற்ற மதிப்பெண்ணுக்கு
கிடைக்காத இந்த வாய்ப்பு ஒரு மனிதன் முன்மொழிந்ததற்காக சிபாரிசுக்காக கிடைக்குதாங்கிற சினமும் ஆத்திரம் தான் இருக்குது ஒழிய மகிழ்ச்சி இல்லை. சாதனை என்று நான் பார்க்கிறது, வாழ முடியாத தாய் நாட்டை விட்டு வெளியேறி மலாய்க்கு, அன்றைய மலாய் இன்றைய மலேசியா, நம் மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிற ரப்பர் தோட்டத்தை உருவாக்கியவர்கள் கடும் உழைப்பை கொட்டி அந்த ரப்பர் தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக போய் நம் மண்ணின் மக்கள் உழைக்கிறார்கள். அந்த கூலி தொழிலாக சின்னஞ்சிறுவனாக அந்த நிலத்திலே இறங்கிய ஒரு மகன், அந்த ஆங்கிலேயரிடத்திலே வெள்ளையருடைய ஆளுகையின் கீழே அடிமை கூலியாக வேலை பார்த்த ஒரு மகன், பிறகு அதே நாட்டில் புகழ்பெற்ற பெல்லாசி விருதை வாங்கி அதே மண்ணிலே வெள்ளைக்காரர்கள் கையிலே அவன் நாட்டிலேயே மருத்துவத்துறையில் சாதிச்சு பெல்லாசிப்புங்கிற விருதை வாங்குகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறான் என்றால் இதைவிட சாதனை என்ன இருக்க முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சுப்பார். நிறைய துன்ப துயரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மாமனிதனினுடைய நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள். தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும். அதனாலதான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை அவர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆக பெரும் சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள். வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை. பெரும் மதிப்பிற்கும் போற்றுதற்கும் உரிய நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடரட்டும் உங்கள் பணி, சிறக்கட்டும் தமிழகம் இனி. நன்றி.